செய்திகள் தொடர்கின்றன. தென்கொரியாவில் பாலியல் தொழிலை ஒழிக்க அந்நாட்டு அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை ரத்து செய்ய கோரி சுமார் 2000 பாலியல் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாலியல் தொழிலை ஒழிப்பதற்காக தென்கொரிய அரசு அந்த நாட்டில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தினால் அங்கு பாலியல் தொழில் குறையவில்லை. மேலும் இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு ஏராளமானோர் சட்டவிரோதமாக லாபமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 특별법이 지금 생긴 지 만 7년이 지났지만 그 법에 대한 실효성이 전혀 없고 그 법으로 인해서 우리나라에 있는 남성분들 한 20만 명 이상이 정가를 달아야 했고요. 저희 역시 성노동자들 역시 정가자들이 지금 수두룩한 상태고. எனவே இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலியல் தொழிலை ஒழிக்க அந்நாட்டு அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை ரத்து செய்ய கோரி தென்கொரிய தலைநகர் சியோலில் நேற்று பாலியல் தொழிலாளர்கள் சுமார் 2000 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் டைகர் பட்டோடி நவாப் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 70. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் டைகர் பட்டோடியின் பங்கு மிக முக்கியமானது. 1970 மற்றும் 80ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தனது மிகச்சிறந்த கிரிக்கெட் விளையாட்டால் ரசிகர்களின் மனதை கவர்ந்த மன்சூர் அலிகான் பட்டோடி பகுதியின் நவாப் வம்சத்தைச் சேர்ந்தவராவார். அவரது அதிரடி ஆட்டம் அவருக்கு டைகர் பட்டோடி என்ற பட்டப்பெயரை தேடி தந்தது. இந்திய அணிக்காக மொத்தம் 46 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய டைகர் பட்டோடி அதில் 40 போட்டிகளில் இந்திய அணிக்கு கேப்டனாக திகழ்ந்தார். சமீப காலமாக நுரையீரல் நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் டெல்லி மருத்துவமனையில் இன்று மாலை அவரது உயிர் பிரிந்தது. பட்டோடியின் மறைவு கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பட்டோடியின் மனைவி பிரபல இந்தி நடிகை ஷர்மிளா தாகூர் ஆவார். இவர் இந்தி பட உலகில் கனவு கன்னியாக வலம் வந்தபோது டைகர் பட்டோடியின் கிரிக்கெட் விளையாட்டில் ஈர்க்கப்பட்டு அவரை ஷர்மிளா தாகூர் மனம் புரிந்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுவதை தடுக்க அப்போது நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் பிரதமர் அலுவலகத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடங்குளம் பகுதி மக்களுக்கு அணு உலை குறித்த அச்சம் தீரும் வரை அப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் அணு உலை பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டது. கோவையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தேமுதிக பொதுக்கூட்டம் தேர்தல் அறிவிப்பின் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக கட்சி நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இதனிடையே வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ள 6வது பெரிய பாதாள அறையை திறப்பதை உச்சநீதிமன்றம் 3 மாத காலத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.